ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து முருகர் கோவில் எல்லாருமே கோயில் போயிருப்பீங்க. நான் குழந்தை வச்சுன்னு போக முடியல, போகணான்னு தெரியல. நெக்ஸ்ட் டே தான் பிளான் பண்ணியிருக்கோம். காலையில் வந்து பாப்பா எல்லாருமே குளிக்க வச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் இவர் மட்டும் வீடு துடைக்கிறேன்ட்டார். அதனால் நான் வந்து குளிச்சுட்டு வந்தேன். இப்போ வந்து டிஃபன் எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. நான் வந்து இப்போ விளக்கு ஏற்றணும். அதனால் நான் பண்ண தலை ரொம்ப ஈரமாக இருக்குது, கண்டுக்காதீங்க. இப்போ தான் டவல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியே வந்து கொஞ்சம் அப்படியே காற்று வாங்கலான்ட்டு வந்தேன். இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம சாமி கும்பிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலை ஈரத்தோடு அப்படியே வாரிட்டு விளக்கேற்றிட்டேன். சிம்பிளாக தான் நான் நிறைய பூஜை, இந்த சாமி ஃபோட்டோஸு, சாமி சாய்பாபா அந்த மாதிரி நிறைய சாமி திங்ஸில் வந்து நான் அம்மா வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மெயின்டைன் பண்ணோம்ல, அதனால் குழந்தை வச்சுன்னு மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் நேற்றே விளக்கெலாம் தொலைக்கிட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டோம். அதனால் உங்களுக்கு காட்டுறேன். முருகருக்கு வந்து நல்ல பக்தியாக சாமி கும்பிட்டுட்டு சாய்பாபாக்கெலாம் வேண்டிக்கிட்டு, கிருஷ்ண ஜெயந்தி வேறு நாளைக்கு வருதில்ல, அது வேறு செலிப்ரேட் பண்ணணும். அதனால் வந்து அழகாக மனசார நல்லா சாமி கும்பிட்டுட்டோம். பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்பவுமே எனக்கு சாமி கும்பிட்டா மைண்டு செட் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஒரு டைம் சாமி கும்பிட்டுமே செட் ஆகலைன்னா அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால் இந்த தடவை வந்து மைண்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வந்து மதியம் செய்யலாம் சாப்பாடுன்னு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பூஜை ரூம் வந்து வெளியே வந்துட்டு பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இவர் சாமிக்கு வந்து சாமந்தி வாங்கிட்டு வந்தார். எனக்கு பார்த்திங்கன்னா இது என்ன முல்லை நினைக்கிறேன், இது வாங்கிட்டு வந்தார். நான் சரி வெய் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். நான் எப்போவுமே பூவில் லைக் பண்ண மாட்டேன். சரி அவர் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு வைக்கலான்ட்டு இருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இவர் எப்போவுமே வாங்கி தந்ததில்லை இது வரைக்கும். சரி அவர் கொடுத்தாருன்னு வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுக்கிட்டேன். தலை ஈரமாக தான் இருக்குது, அப்படியே காஞ்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து காலையில் நான் எதுவுமே சாப்பிடல. பாப்பாவுக்கு பால் வச்சுருந்தேன், அவன் டிஃபன் சாப்பிட்டான்னு சொல்லிவிட்டு நான் வந்து காஃபி சூடாக போட்டுட்டு அப்படியே குடிச்சிட்ருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் பக்கத்தில் என்னை கலாய்ச்சிட்டு இருந்தார். அவர் வந்து இட்லி வந்து காஃபியில் தொட்டு சாப்பிட்டோமான்னு சொல்லிட்டு கிட்ட வந்தார். அதுதான் நான் கத்திட்டு இருந்தேன். பாப்பா பாருங்கள் ஃபோனில் முழுகிட்டா. அவள் வந்து நானும் வரேன் கடைக்குன்னு சொல்லிட்டு ஷாப்பிங்க்கு கேட்டுருந்தா. எல்லாம் கிளம்பிட்டாங்க. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கொழுந்தனார் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணுன்ட்டு ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க. அதனால் அவரும் போகலான்ட்டு கிளம்பிட்டாங்க. பாப்பா நானும் வருவேன், ஏன்னா ரியாவுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து எதுவுமே எடுக்கல. அதனால் வந்து நானும் வருவேன் அடம் பண்ணால். சரி பாப்பாவும் என் கொழுந்தனார் வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ தான் கிளம்புனாங்க. நான் அவங்க வரத்துக்குள்ளே இன்றைக்கி சிம்பிள் தான். நாளைக்கு தான் வீட்டில் வந்து எல்லாமே செய்வேன். பொரியல், வடை, பாயசம் எல்லாம் செய்வாங்களா கிருத்திகை. ஆனால் நாளைக்கு தான் பண்ணணும். இன்றைக்கி சிம்பிளாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு என்னென்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். வடை, அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுருக்க சூடாக. இது பார்த்திங்கன்னா கொதிக்க இருக்குது பால் பாயாசம். இப்போ தான் இறக்குனேன். சூடாக சாதம் எல்லாமே பற்றிக்குது, கை வைக்க முடியல, சாரி. பார்த்திங்கன்னா அப்பா ஆவி பறக்குது. பீன்ஸ் சாம்பார் நல்லா திக்காக வச்சுருக்கேன். இது அப்பளம் பொரிச்சு அந்த எண்ணெய். தம்பி தூங்கிட்டுருக்கான். அதுதான் ஒரு வழியாக முடிச்சிட்டேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட் வாஷ்லாம் முடிச்சிட்டேன். தூங்கிட்டுருக்காரு. டிவி ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. டிவி ஓடி இருந்தால் கூட தெரியாது. எல்லா வேலை முடிச்சிட்டேன். இவர் வந்து காலையிலே வீடு தொடச்சி அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணாரா, அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பூஜை வேலை முடித்த பிறகு தான் மைண்டே ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து எல்லாருமே காவடி எடுப்பாங்க. ஈவினிங் எங்கள் அண்ணா தான் எடுக்கிறாங்க, கூப்பிட்ருக்காங்க. எப்படின்னு தெரியல. இவங்க வந்துட்டாங்கன்னா போகலான்ட்டு இருக்கேன். காவடி எடுத்துகிட்டு ஜாலியாக இருக்கும். முருகர் கோவில், எங்கள் ஊர் கோவிலில் வந்து எல்லாருமே காவடி எடுத்துகிட்டு போவாங்க. இங்கேருந்து அப்படியே நடந்து போயிட்டு கோவிலாண்டு போயிட்டு வேன் வச்சுட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஊரே வந்து வேன் வச்சுருந்தா போவாங்க பேசிக்கின்னு. அது ரொம்பவே சின்ன வயசு வந்து அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது திருவிழா தான் எங்களை பொறுத்த வரைக்கும். முருகர் கோவில் இந்த மாதிரி காவடினாவே எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோவில்கிட்ட போயிடுவோம். வீட்டில் ரிலேஷன் எல்லாருமே எங்கள் பெரியப்பா, எங்கள் அண்ணன் இந்த மாதிரி யாருன்னா எடுப்பாங்க. அவங்க வந்து வடை பாயசம்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு எல்லோரும் வீட்டில் அதான் செய்வாங்க. எல்லோரும் ஒரு ரவுண்ட் கட்டுவோம். வடை மட்டும் தான் சாப்பிட முடியும், ஏன்னா ரைஸ்லாம் சாப்பிட முடியாது. அதனால் ஒரு பிஸியாக இருப்போம். அப்புறமா அந்த லெமன்லாம் குத்திக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வீட்டில் வந்து அப்பா கூட்டின்னு போக சொல்லுவோம். அவங்க வேன் எடுத்துகிட்ட பிறகு ஈவினிங்கே ஒரு 4 மணி டைமில் வந்து வண்டியில் அப்பா கூட்டின்னு போவாங்க. நான், அம்மா, தங்கச்சி எல்லோரும் போயிடுவோம்.
போயிட்டு மெயினாக நான் கோயிலுக்கு போகிறதுனால முருகரை பார்த்துட்டு நல்லா தரிசனம் முடிச்சுட்டு மோஸ்ட்லி நைட் டைமில் தான் கிளம்புவோம். அதான் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு கிளம்புனோன்னா 7, 8 அங்கே பார்த்துட்டு 11, 12க்குலாம் வீட்டுக்கு வந்துடுவோம். நெக்ஸ்ட் டே மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து கிருத்திகை சாமி கும்பிட்ணும். எல்லா வேலை பாட்டி அம்மா செய்வாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் வந்து இங்கே ரத்னகிரி கிளம்புவோம். இப்படி தான் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் வந்து இப்படி தான் இருக்கும். அப்போ வந்து மெயினாக வந்து கோவிலில் வந்து சாமி கயிறு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கீ செயினு, ரிங்கு, ஸ்பெக்ஸு இதெல்லாம் வந்து நான் அடம் பண்ணி வாங்குவேன். அவள் என் சிஸ்டருக்கு என்ன டேஸ்ட்டோ அவள் பிடிச்சது அவள் ஏற்றுக்குவாள். ரிங்கு தான் மோஸ்ட்லி நாங்கள் லைக் பண்ணுவோம். ரிங்கும் கயிறும் தான். ஏன்னா 90s கிட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அந்த டைம்லலாம் வந்து இந்த 3 கல் மோந்திரம்னு சொல்லிட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ரிங்கு ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டு அந்த மாதிரி ரிங்கு ஃபேமஸாக இருக்கும். அதுதான் நான் வாங்கி போட்டுருப்போம். நல்லாயிருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் கிட்டலாம் தாத்தாலாம் விற்றுட்டு இருப்பாங்க. அப்புறமா அந்த சாங்ஸ் புக்கு அந்த மாதிரிலாம் விற்பாங்க. இதெல்லாமே அந்த டைமோடு சரி. எங்கள் பாப்பாலாம் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஃப்ரீடம் இருக்கிறதுல தான் ரிஸ்க்கும் இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம எப்படி வளர்கிறோம் அப்படி தான் மைண்ட் செட்டு. எப்படி சொல்கிறது, அதே மாதிரி தான் நம்ம பாப்பா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதை எப்படி சொல்கிறது, இப்படி தாங்க போகும். இப்போ எங்கள் பெரியம்மா கூட அந்த மாதிரிலாம் போனால் அவங்க வந்து பேங்கிள்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க. சின்ன வயசில் எல்லாருமே மோஸ்ட்லி எங்களுக்கெல்லாம் அவ்வளோதாங்க ஆசையே, பெரிய ஆசைலாம் கிடையாது. கோவில் போகணும், சாமி கும்பிடணும், இது மாதிரி வெளியே வர சொல்ல கயிறு அது மாதிரிலாம் வாங்கணும், அந்த மாதிரி தான். இன்றைக்கி போக முடியல. குழந்தை எப்போ பிறந்துச்சோ அப்போத்துலேருந்தே நான் வந்து கோவிலுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஃப்ரீ டைமில் தான் பார்க்க முடியும். ஏன்னா வந்து ஜனம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க. குழந்தைய தூக்கின்னு நம்மளுக்கே மூச்சு திணறும், அந்த மாதிரி இருக்கும் ஜனம். பார்க்கலாம். நாளைக்கு வந்து இங்கே ரத்னகிரிக்கு, அப்படி இல்லைன்னா தீர்த்தகிரி முருகர் கோயில் இப்போ ஃபேமஸாக இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கேன். எதனா ஒரு முருகர் கோயில் போயிட்டே வரணும். நாளைக்கு ஒரு முடிவு இருக்குது, பார்க்கலாம். இன்றைக்கே போக வேண்டியது. இன்றைக்கி கண்டிப்பாக எல்லா வீட்டிலும் சாமி கும்பிட்டுட்டு அண்ணன் வீட்டிலலாம் காவடி எடுக்கிறாங்க. அதெல்லாம் செலிப்ரேஷனாக இருக்கும். ஈவினிங் முருகர் கோயிலுக்கு போயிட்டு பஸ்ஸே வராது எங்கள் ஊர் சைடில். இப்போது ஈவினிங்கில் ஒரே டிராஃபிக்காக இருக்கும். அது கொஞ்சம் சின்ன வயசு மெமரி வந்து போகும் இதெல்லாம் போய் பார்த்தோன்னா. இப்போ வந்து இவங்க கிளம்பிட்டாங்க. நானும் குக்கிங் ஒர்க் முடிச்சிட்டேன். பால் பாயாசம், அப்பளம், பீன்ஸ் சாம்பார் வச்சுருக்கேன், ரைஸு. மதியம் அவ்வளோதான். காலைல டிஃபன் சாப்பிட்டாங்க. அவருக்கு வந்து என் கொழுந்தனாருக்கு வந்து கோல்டு ஆகிட்டுருக்கு. அதனால் டிஃபன் பால் தான் வேணும்னு கேட்டார். காலையில் சூடாக பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டாரு. அப்புறம் கிளம்பிட்டாங்க. இப்போது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டிஃபன் மட்டும் தான் சாப்பிட்டாங்க. வடை வந்து கடையில் தான் வேண்டிய மசாலா வடைங்க நல்லாயிருக்கும். அதனால் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க ஒரு தம்பி ஏன் தானே இவனும் அடம் பண்ணியிருப்பான். தூங்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக 3 பேருக்குமே ஃபஸ்ட்டு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டு வேலையே செஞ்சேன். கரண்ட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேளை யூபிஎஸ் வந்து போட்டிருக்கனால சுவிட்ச் போர்டு வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஓடுது. மேலே சீலிங் ஃபேன் மட்டும் லைட்டாக ஸ்லோ ஆகிடுச்சு. இந்த மாதிரி டைம்லலாம் கரண்ட்டு போகும் வரும், இதே ஒரு டார்ச்சர். பாப்பாலாம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி விட்டேன். தலை குத்துனால சார் வந்து நான் பேசுறதுன்னா கொஞ்சம் நெளிவான், அது கூட தெரியாமல் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து இப்படி தான் போகுது. முடிஞ்சால் வந்து கோவிலுக்கு போயிட்டு ஈவினிங்கில் கோவிலுக்கு எங்கள் ஊர் கோவிலுக்கு போனோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக vlog வரும். நாளைக்கு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டே பிஸியாக தான் போயிட்டுருக்கு. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.